உச்சேலரை பார்க்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே வந்த மாதிரி இருக்குடி. ஏதோ பரம்பரை பணக்காரி மாதிரி பணத்தை திருப்பி கொடுத்துலன்ற. ஏ அறிவு கட்டவள, வீட்டுக்கு வந்த லட்சுமியை எட்டி உதைச்சவ உருப்பிட்டதா சரித்திரமே இல்லடி. அந்த வீட்டுக்கு இவ போனானா ராணி மாதிரி வாழலாம். கவனிச்சுங்களாமா? என்ன சொல்றன்னு பாத்தீங்களா? வயிறு எரியுதுன்னு நினைக்கிறேன். இவனா இப்ப ஒண்ணும் கிழிக்கல, நீங்க முடிச்சு வச்சீங்க, அதுவும் இவனுக்கு பொறுக்கல. திரும்பி வர வழியெல்லாம் சீக்கிரமா பைரவ் கிட்ட சொல்லணும். நீங்க உண்மையிலேயே நீ கூட பிறந்தவனே இல்ல, பகைவனை விட மோசம். ஹே ஜெகதீஷ், வா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பூர்ணிக்கு நல்ல வீட்டுக்கார தேடலாம். அவளுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைச்சா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. என் பேச்ச நம்ப கத்துக்க பைரவா. ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு விட்டுரு. அதுதான் எல்லாருக்குமே மகிழ்ச்சி, எல்லாருக்கும் நன்மையும் அதுதான். நீ பயப்படாதடா பைரவா. இங்க நடக்கிறதெல்லாம் துர்க்கை அம்மனோட அருளால தான் நடக்குது. அவ எழுதினபடிதான்டா எல்லாம் நடக்குது. கூட பிறந்தவனுக்கு நீ பக்க பலமா இருக்கிறத விட்டுட்டு தனியல்ல எழுந்து நிக்கிற. உங்க ரெண்டு பேருக்கு நான் பெத்தவள் ஆயிட்டேன்னு. பெத்தவளுக்கு எல்லா பிள்ளையும் ஒண்ணுதான். எப்பவும் உன் குடும்பத்துல துர்க்கை அம்மனோட கிருபையால மகிழ்ச்சி பொங்குது. அதே மாதிரி நம்ம பிரசாந்துக்கும் ஒரு குடும்பம் அமைகிற வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாதுடா என்னால. ஒரு உண்மையை நீயும் நல்லா புரிஞ்சுக்க. இந்த கல்யாணத்தை பொழுதுபோக்குக்காக நான் செய்யல. வீட்டுக்கு ஒரு தேவை இருக்கேன்னு தான் செய்யறேன். அடிக்க எதுக்கு கை வச்ச அந்த போட்டோல? இல்ல வந்து ஒண்ணு இல்ல, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு. என்னைக்குதான் இந்த குட்டிக்கு அறிவு வருமோ? உன் பெரியப்பா கல்யாணம் பண்ணி அவளை இங்க கூட்டிட்டு வருவான்ல, அப்போ முகம் பாக்குற சடங்குல வேணுன்ற அளவுக்கு பாத்துக்க. கிளம்பு, காத்து வரட்டும். போன்னு சொல்றல. சுமித்ரா, சமையல சீக்கிரம் முடிச்சுடு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கணும். ரொம்ப தூரம் நடந்ததுல கால் ரொம்ப வலிக்குது. எனக்கு புரியவே இல்ல சுமித்ரா. இந்த வீட்டோட கௌரவமும் பிரசாந்தனோட தேவையும் ஏதோ ஒரு பொண்ணோட கனவு நம்பிக்கையோட பெருசா. சுகுணாக்கா வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? நான் பிறந்தா 2 நிமிஷத்துல வந்திருக்கலாம். போயிருக்கலாம்ல, யார் தடுத்தா? பயந்தாங்கோலி. இப்பெல்லாம் உனக்கு நாக்கு நீளமா தான் இருக்கு. இரு 2 போடுறேன் அவன. சுகுணாக்கா போட்டோ எடுத்துட்டு வந்துட்டாங்க. போட்டோவை எடுக்க முடியல. பாட்டி என்ன திட்டாங்க. போட்டோவை கொண்டு வர முடியலனாலும் சரி, அது நீங்க பார்த்த ஞாபகம் இருக்கும்ல. அந்த புதுவத்தை எப்படி இருக்காங்க? பதில் சொல்லுங்க சுகுணாக்கா. அத பாக்கலாம் தான் கையில எடுத்தேன். ஆனா அதுக்குள்ள பாட்டி அதை புடுங்கிட்டாங்க. இப்ப நானே பாட்டி கிட்ட போறேன், அந்த போட்டோவை கொடுங்கன்னு வாங்கிட்டு வரேன். கேட்டாங்கன்னா உங்களுக்கு புது பெரியமாவை பார்க்க ஆசையானு சொல்லிடுறேன். இரு, உன் அறிவு ஆஃபாய் போச்சா? பாட்டி கிட்டே போய் கேப்பிய நீ? ஏன் என்னமோ நான் தப்பு பண்ற மாதிரி சொல்றேன். பாட்டி போட்டோவை கொடுங்க பாத்துட்டு தரேன்னு சொல்லுவேன். அது என்ன பெரிய கம்ப சூத்திரம்? கூரை மேல ஏறி நின்னு நிலாவை பிடிச்சு கொடுங்க நான் கேக்குறேன். திருந்தவே மாட்டியா? பாட்டி மாவ நீ இன்னும் புரிஞ்சுக்கவே இல்ல. பாட்டி நான் கேட்டே போட்டோவை தரல, நீ கேட்ட மட்டும் கொடுத்துட்டு போறாங்களா என்ன? அதெல்லாம் இங்க ஒரு விஷயமே இல்ல. பெரியப்போட கல்யாணத்துல இஷ்டத்துக்கு விளையாடலாம். சரி, அவருக்கு கல்யாணம் எப்ப? இருக்கிற கொஞ்ச நாள்ல நான் என்னத்தை செய்வேன்? கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பணும். இன்னும் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கு. ராத்திரி பகல்னு வேலை பார்த்தாதான் குறிச்ச நாள்ல கல்யாணத்தை முடிக்கலாம். முடிஞ்சிடுமா, கவலைப்படாதீங்க, நிச்சயமா முடிஞ்சிடும். அந்த நம்பிக்கையில தாண்டா இருக்கேன். அத்தை, என்ன? ஊர்ல இருந்து நாராயணா வந்திருக்காரு. துணிமணிகளை எடுத்துக்கிட்டு கூடவே ஜரிகை வைக்கிறவரும் வந்திருக்காரு. வாப்பா பிரசாந்த், துணிமணி எடுக்கிற வேலையை இன்னைக்கே முடிச்சிடலாம்.
நீ போய்கிட்டே இரு, நாங்க வரோம். புதிய கிளினிக் பிளஸ் ஷாம்பு வழங்கும் மண் வாசனை விளம்பர இடைவேளைக்கு பிறகு